அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம குழலி மயில வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் தம்பியோட வாழ்க்கையை இப்படி சின்ன பின்னமாக ஆக்கிட்டாலே, அதுவும் எம்ஏ படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னம்மா குடும்பமாக சேர்ந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு, என் அப்பாவுக்கு எவ்வளோ நல்லா தெரிஞ்ச அந்த சார் தெரியுமா, உனக்காக போய் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களோட பழக்க வழக்கத்தால் ஏதாச்சும் பிரச்சனை வந்திருந்தா என்னடி பண்ணியிருப்ப, என் அப்பாவை என்ன நினச்சிருப்பாங்க, மருமகளுக்கு ஏமாற்றி வேலை வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத அவங்க சொல்லி காட்டியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மயில கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எங்கே நீ படித்த கிழிச்ச லட்சணத்தை 4 வரை இங்கிலீஷில் தொடர்ந்து பேச பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க இப்படி பேசுகிறத பார்த்து நம்ம பாணி வந்து, ஏன்பா குழலி கொஞ்சம் அமைதியாக இரு, நான் இப்போதைக்கு பேச வேணும்னு தானே சொல்கிறேன், எல்லாம் அவங்க வீட்டிலேருந்து வரல, வந்ததுக்கப்புறம் யார் என்னென்னா பேசுங்க, இப்போ அமைதியாக இருங்க, திரும்ப திரும்ப சொல்ல வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா சும்மா என்கிட்டயே சத்தம் போட்டுட்ருக்கீங்க, எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி வேலை பார்த்துருக்கா, என் தம்பியோட நிலைமை என்னாச்சு, ஏதாச்சும் நீ யோசிச்சிங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பழனி அவரோட பிஸ்னஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கடையில் கூட்டம் அள்ளுன்னு அள்ளிட்டுருக்கு. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனையினால கடையை வந்து திறக்காமல் விட்டுட்டாரு. இதனால் நம்ம பழனி வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. என்னடா ஆச்சு மச்சான், எப்போவுமே கடையை திறப்பாரு, கடையை திறக்க முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பழனி யோசிக்கிறாரு. ஆனால் வர கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம சுகுனே என்ன பண்ணாங்கன்னா, பாண்டியன் ஸ்டோரோட இன்னொரு பிரான்ச் தான் இது, அதனால நீங்கள் அந்த கடையை எதிர்பார்த்துலாம் போகணுன்னு அவசியம் இல்லைல்ல, இந்த கடைக்கும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை பார்த்த பழனி வந்து, இங்கே பாருங்கண்ணே, இன்றைக்கி ஏதோ வேலையால் மச்சான் கடையை திறக்கல, மற்றபடி நாளைக்கு வழக்கம் போல் அந்த கடையை திறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. இது பார்த்த சக்திவேல் வந்து, டே என்னடா நினச்சிட்டு இருக்க பழனி, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, ஏன் உன்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே உனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேட்க, இல்லைண்ணே நியாயமாக என்னோட தொழில் எப்படி முன்னேறணுமோ அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணுறேன், அதுக்காக அடுத்தவங்களை போய் சொல்லி நான் இந்த வேலையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவர் பாட்டு சக்திவேல், என்னவோ பண்ணு அம்மா சுகன்யா, நீ கொஞ்சம் விவரமாக தான் இருக்க, இருந்தாலும் பார்த்து பிஸ்னஸை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜி, கதிர், செந்தில், மீனா எல்லாருமா சேர்ந்து நேராக கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம குழலி, வாங்க வாங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா இவ என்னெல்லாம் கூத்து பண்ணியிருக்கான்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம கோமதி, வாமினா இவ என்ன காரியம், என்ன ஏமாத்திருக்கா தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குழலி வந்து, இங்கே பாருங்க, உன் அம்மா என்ன பேச்சு பேசினாங்க, என் பொண்ணு தான் கௌரவமாக கல்யாணம் பண்ணின்னு இந்த வீட்டுக்கு வந்தா, மாலைங்கழுத்தமாக வந்தவங்கலாம் ஒன்றும் பெருசு நல்லவங்க கிடையாது அப்படி இப்படின்னு கதை விட்டாங்கல்ல, வரட்டும் அவங்களுக்கு தனியாக கச்சேரியை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழலி வந்து பேசுகிறாங்க. உடனே நம்ம செந்தில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் கிட்ட வந்து, இருங்க நான் பேசுகிறேன், ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு துணி எடுக்குன்னா கூட பிராண்டடாக வேணும், எது நல்லா இருக்கும் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து எடுப்பீங்கள்ல, கடைசியில் அண்ணனோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தானே, நல்லா விசாரிச்சிருக்கணும்ல, அன்னையோட வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கார்னர் பண்ணி பேசுகிறாரு நம்ம செந்தில். உடனே நம்ம கதிர், கோமதி எல்லாரும், டே என்னடா பேசிக்கிட்டு இருக்கு, உன் அப்பா ஏற்கனவே இப்படி ஆகிப்போச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, உனக்கு அவன் அண்ணன், ஆனால் இவருக்கு அவங்களோட பையன், உன்னை விட அவருக்கு சரவணன் மேலே ரொம்பவே அக்கறை இருக்குது, இப்போ இதை பேசுகிறதுக்கான நேரம் இல்லை, நீ தேவையில்லாமல் அப்பாவை ஏதாச்சும் பேசணுன்னா இழுத்து அரைஞ்சிருவன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே குழலி, டே இங்கே பாருங்கள், யார் என்ன பேசுறதுனாலும் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாமல் இருக்கா பார்த்தியா, இவகிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலை இழுத்துட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறாங்க. உடனே நீங்களாம் என்ன மனுஷங்க, 1 வருஷம் 2 வருஷம் கூடயே இருக்கிறீங்க, எல்லா விஷயத்துலையும் இப்படி ஃப்ராடு பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் மாற்றி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் மீனாவை பார்த்ததுமே மீனா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போக பார்க்குறாங்க. நம்ம மயில் உடனேக்குள்ளே வந்து, ஏய் நில்லு, இன்னொரு தடவை யாராச்சும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் அக்கா சொக்கான்னு வந்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா தாயே, இதுக்கு மட்டும்தான் நீ பொய் சொல்லியிருக்கா, இல்லை இன்னும் நகை நட்டு சொத்து பத்து அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்களுக்கு பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவங்க முழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜையும் மீனாவும் அப்போ இன்னும் நகை விஷயம் தெரியல அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டாக நம்ம மயிலோட அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் என்ன விசேஷம், மயில் உண்டாயிருக்காளா, அந்த சந்தோஷத்தில் தான் இப்படி அழுதுட்டுருக்காளா அப்படிங்கிற மாதிரி திரும்ப பேசுகிறாங்க. என்னது வந்ததுலேருந்து உங்களோட தோரணையே சரியில்லை, எல்லாரும்
ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல குள்ளே வந்து உன் சரியான 420 பொம்பளையா இருக்க அப்படின்னு சொன்னதுமே மயிலோட அம்மா வந்து கோவப்படுறாங்க. இங்கே பாருமா, வயசில் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு தெரிஞ்சு பேசுன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி வந்து இருங்க, இந்த மரியாதை போதுமா இல்லை என்ன மேலே தலைலாம் வச்சு மரியாதை பண்ணணுமா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பொண்ணு நல்லா தான் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலோட அம்மா சொல்ல, உடனே எதுக்கு நீ சுற்றி வளைச்சி பேசுகிற? நான் சொல்கிறேன் என் பொண்ணு எம்ஏ லிட்ரேச்சர் முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா சொல்கிறாரு. இதை கேட்டதுமே சரவணன் ஒரு பக்கம் அங்கேருந்து பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து குடும்பமாக சேர்ந்து மாற்றி மாற்றி போய் சொல்லி ஏன் தலையில் மிளகா அரைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்டவை தூக்கிட்டு ஓடி வராங்க போடுறதுக்கு. உடனே அங்கேருந்து எல்லாருமா சேர்ந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினாலும் திரும்ப திரும்ப போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கோமதி வந்து ஏய் சும்மா இருமா, தேவையில்லாமல் பொய் மேலே அடுக்கடுக்காக அடிக்கிட்டு இருக்காதீங்க, அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு, உங்கள் பொண்ணு என் பையனை விட 2 வயசு சின்னவ கிடையாது, பெரியவங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் இன்டைரக்டாக நம்ம மயில்கிட்ட வந்து நகையை பற்றி விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கழுத்தில் கையை வச்சு கேட்குறாங்க. நம்ம மயிலும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா மயிலோட வாழ்க்கை டோட்டலாக குளோப்ஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.